2026 நாம் எதிர்கொள்ளவிருக்கிற சட்டப்புதுவை பேரவை பொது தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. வழக்கமான தேர்தல் அல்ல. இதுவரையில் நாம் சந்தித்த தேர்தல்களை விட மிகவும் ஆபத்தான ஒரு தேர்தல். மிகவும் கவனத்தோடு நாம் எதிர்கொள்ள வேண்டிய தேர்தல். மிகுந்த எச்சரிக்கையோடு களம் காண வேண்டிய தேர்தல். தளபதி முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த கூட்டணி உற்ற துணையாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதைவிட நாம் மக்களிடத்திலே வெகுவாக போய் இந்த கும்பலின் சூது சூழ்ச்சி, இவர்களின் சதி திட்டம். வரும்போது ஒரு வீடியோ பார்த்தேன், அதை சொல்லி முடிக்கிறேன். 2 பேர் கார்ல இருந்து இறங்குறான். கிறிஸ்துமஸ் விழாவுக்காக கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகளை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பிளாட்ஃபார்ம்ல. ஏழை எளிய மக்கள் ஏதோ அதை வித்தா 10 ரூபாய் காசு லாபம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் கிறித்தவர்களா இல்லையா தெரியாது. 4 பேர் இறங்கி குண்டர்கள் மிரட்டுறான். இது இந்து ராஷ்டிரம், இங்க கிறிஸ்தவ பொருள் விற்க கூடாது. ஹிந்தியில, அது தமிழ்ல போட்டிருக்காங்க. என்ன நடக்கிறது? எப்படிப்பட்ட ஒரு அரசியல் இங்கே தலை தூக்குகிறது? தமிழ்நாட்டிலே அவர்கள் வேரூன்றினால் என்ன ஆகும்? அவர்கள் வலிமை பெற்றால் என்ன ஆகும்? பெரியாரை இழித்தும் பழித்தும் பேசுகிற கும்பலின் துணையோடு இங்கே அவர்கள் கால் ஒன்ற பார்க்கிறார்கள், வேரூன்ற பார்க்கிறார்கள். பெரியார் திராவிடர் கழகத்திற்கு மட்டுமல்ல, பெரியார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, பெரியார் திராவிட இயக்கங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்குமான தலைவர், ஒரு மாமனிதர். வடமொழியிலே மகாத்மா என்றால் தமிழிலே பெரியார். இவரும் மகாத்மா தான். மகா என்றால் பெரியார், ஆத்மா என்றால் பெரிய ஆள் என்றுதான் பொருள். பெரிய ஆள் என்பதுதான் இறுதியோடு பெரியார் என்று அழைக்கப்படுகிறார். ஆகவே தமிழ்நாட்டை சார்ந்த நம்முடைய மகாத்மா தந்தை பெரியாரின் அரசியலை யார் சீண்டினாலும் வீழ்த்த நினைத்தாலும் அதை எதிர்த்து போரிடுவதுதான் நம்முடைய உண்மையான போராட்டம். இந்த தேர்தல் இடையிலே வருகிற நாம் சந்திக்கிற ஒரு களம், அவ்வளவுதான். இங்கே பாசிச சக்திகளுக்கு, சனாதன சக்திகளுக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதை சொல்லி இந்த திட்டத்தை, பெரியாரை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல இந்த கோட்பாட்டாளர்கள் தேர்தல் களத்துல பெரியாரை சீமான் தவறாக பேசிவிட்டான். அதனால சீமானுக்கு ஓட்டு போடாதீன்னு சொல்லி ஓட்டு கேட்க உங்கள யாருக்காவது இந்த பெரியாரை போற்றி துதிக்கிற தலைவர்களுக்கு துணிவு இருக்கா? பிறகு உங்களுக்கு தெரியும், பெரியாருக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது, காந்திக்கு தான் இருக்கு. ஏன்னா காந்தி நீங்க கொடுக்குற நோட்ல அவர் தான் சிரிச்சுக்கிட்டே போறாப்ல. இந்த நாட்டில் ஒரு கொடுமை இருக்கு பாருங்க. மதுவுக்கு எதிராக இருந்தார் காந்தி, விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார் காந்தி, ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார் காந்தி, கொள்ளைக்கு எதிராக இருந்தார் காந்தி. இது எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே துணை போறாரு இன்னைக்கு காந்தி. என்ன டாஸ்மாக் கடையில காந்தியை கொடுத்தா தான் சரக்கு. ஆனா இது காந்தியை மதிக்கிறதா அவமதிக்கிறதாங்கிறத யோசிக்கணும். அதனால இந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு காந்தியை தயவு செய்து எடுத்துட்டு மக்களின் மனத்துல இடம் கொடுத்துட்டு பணத்துல உங்க படங்களே போட்டுக்கிறீங்க. தயவு செய்து உங்க படங்களே போட்டுக்கிறீங்கன்னா ராஜபக்சல அவர் படத்தையே போட்டுக்கிட்டாப்ல. நாங்க யாரும் கேட்க போறது இல்லை. காந்தியை விடுதலை செஞ்சிருங்கன்றோம். சுட்டுக் கொன்றார்கள். ஏன் காந்தியை சுட்டுக் கொன்றார்கள் என்றால் மதச்சார்பின்மை கருத்திலே அவர் உறுதியாக இருந்தார் என்பதுதான். அந்த மதச்சார்பின்மைக்காகத்தான் இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த அரசு, இந்த கூட்டணிக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வைத்த பெயர் எவ்வளவு முன்னுணர்ந்து வைத்திருக்கிறார், தொலைநோக்கு பார்வையோடு வைத்திருக்கிறார், கருத்தியல் சார்ந்து வைத்திருக்கிறார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணியே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தனிச்சு நின்று காட்டணும், வாக்குக்கு காசு கொடுக்காம வென்று காட்டணும். கூட்டணி சேர்க்க கட்சியே இல்லை, எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டாச்சு. வாக்குக்கு காசு கொடுக்கும் போதே ஒன் நேரமே செத்து போச்சு இல்ல. இதுதான் பெரிய சாதனையாளன், பெரிய அமைப்பு, கொள்கை ரீதியான கோட்பாடு கொண்டவன். அங்க போய் பேச வேண்டியதானே. நிலைமைக்காக வருந்துகிறேன். சில நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் சந்தித்த போது இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த 100 நாள் வேலையை ஒழிக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக செய்திகள் பார்த்தேன். எல்லோரும் சேர்ந்து கண்டிக்கலாமே, ஆர்ப்பாட்டம் செய்யலாமே என்ற கருத்தை புன்முறுவலோடு சொன்னார். முதலமைச்சர் அவர்கள்
மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நமது கூட்டணியின் சார்பிலே நடத்த வேண்டும் என்று சொன்னதும் அண்ணன் உடனடியாக அந்த அறிவிப்பை செய்யுங்கள், நாம் இணைந்து செய்வோம் என்று நான் அவரிடத்திலே கூறினேன். எங்க பாட்டி சின்ன வயசுல கதை சொல்லுவோம், பனியார மழையா பெய்யும்னு சொல்லுவோம். மழையே பனியாரமா பெய்யும்ட்டு நாங்க அதை கேட்டுட்டு தூங்கிடுவோம். காலையில எங்க இருக்கும் பனியாரம்? அந்த கதை தான் அது. கனவுல பனியாரம் மழை பெய்யற கதை தான் அது. அம்பேத்கரின் மாணவர் என்கிற முறையில் எனக்கு சில முரண்கள் உண்டு, அது வேறு. பெரியாரின் பிள்ளை என்கிற முறையில் காந்தியடிகளோடு கருத்தியல் சார்ந்த முரண்கள் உண்டு, அது வேறு. ஆனால் அவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தி விட முடியாது, அவருடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி விட முடியாது. அவரை சுட்டுக் கொன்றதே எதற்காக என்றால் மதச்சார்பின்மை என்கிற கருத்திலே அவர் உறுதியாக இருந்தார் என்பதுதான். அவர் ராமபக்தர் தான். அவர் தன்னையே ஒரு சனாதனி என்று பெருமை பொங்க சொல்லக்கூடியவர் தான். இம்மை மறுமையில் நம்பிக்கை உள்ளவர் தான். சனாதன கருத்தை உயர்த்தி பிடித்தவர் தான். சாதி வாழட்டும், தீண்டாமை ஒழியட்டும் என்றெல்லாம் சொன்னவர் தான். இதனால்தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையிலே பெரும் போர் வெடித்தது, கருத்து போர் வெடித்தது. தேசம் முழுவதும் அதுவே மிகப்பெரிய யுத்தமாக மாறிய காலம் உண்டு. அப்படி காந்தியடிகளோடு முரண்பட்டாலும் அந்த காந்தியடிகள் கோட்சே தன்னை நோக்கி வந்து துப்பாக்கியால் சுட்ட போது கூட ஹே ராம் என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த மண்ணில் சரிந்தார். அப்படிப்பட்ட ராமபக்தரான அந்த காந்தியை ஏன் அவர்கள் சுட்டுக் கொன்றார்கள்? அம்பேத்கர் இந்து மதத்தை விமர்சித்தார். அவரை சுட்டுக் கொண்டிருந்தால் கூட அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. தந்தை பெரியார் தன் இறுதி மூச்சு வரையில் இந்த மதத்தை விமர்சிப்பதிலும் கடவுள் கருத்தை எதிர்ப்பதிலும் உறுதியாக இருந்தார். பார்ப்பன மேலாதிக்கத்தை எதிர்த்தார். அந்த பெரியாரை அவர்கள் குறிவைக்கவில்லை, அம்பேத்கரையோ பெரியாரையோ குறிவைக்கவில்லை. அவர்கள் பேசுகிற கருத்தையே உடன்படுகிற கடவுள் நம்பிக்கை உள்ள ராமபக்தரான இந்துத்துவ கருத்தியலை ஏற்றுக்கொண்ட சனாதன கோட்பாட்டை உள்வாங்கிக் கொண்ட காந்தியடிகளை ஏன் சுட்டுக் கொன்றார்கள் என்றால், அவர் புதிதாக உருவாக போகிற இந்திய அரசு ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்கிற மதச்சார்பின்மையிலே உறுதியாக இருந்தார். அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் ஒத்துப்போகிற ஒரு புள்ளி செக்யூலரிசம் என்பதுதான். காந்தியடிகளுக்கும் நேரு அவர்களுக்கும் கூட முரண்பாடு உண்டு. நேரு தன்னை ஒரு நாத்திகர் என்று சொல்லக்கூடிய தன்மை உள்ளவர், பகுத்தறிவாளர். காந்தியடிகளை போல இந்த மூட பழக்க வழக்கங்களில் அவருக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது, ஈடுபாடு கிடையாது. அப்படி முரண்பாடு உண்டு. ஆனால் இந்த மூன்று தலைவர்களிடையேயும் ஒரு புள்ளியில் உடன்பாடு உண்டு. அதுதான் இங்கே உருவாக இருக்கிற இந்த அரசு புதிய இந்தியா மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். அந்த செக்யூலரிசம் நாடு இரண்டு நாடாக பிரிந்து விட்டது, இந்தியா பாகிஸ்தான் என்று. அந்த நேரத்திலும் பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய கடைசி தவணை தொகையை ஏன் இன்னும் தரவில்லை என்று நேருவை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தி. அது புதிதாக உருவாகிற தேசம். அதற்கு இந்தியா ஒரு தொகையை தர ஒப்புக்கொண்டது. 2 தவணை கொடுத்தாகிவிட்டது, கடைசி தவணை கொடுக்கவில்லை. ஏன் தாமதம்? அதை உடனே தாருங்கள் என்று பாகிஸ்தானுக்கு நிதியை உடனே தர சொல்லி உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தி. இந்து காந்தி பெயர் எடுத்துட்டா காங்கிரஸ் ஒழிச்சிட முடியும். அவனுடைய கனவு அதுதான். காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம், திராவிட அரசியல் இல்லாத பாரதம், இதுதான் அவருடைய கனவு. இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் நாம் இன்றைக்கு ஒருங்கிணைந்து இருக்க வேண்டிய ஒரு காலத்தின் தேவை உருவாகி இருக்கிறது. அம்பலப்படுத்த வேண்டும். இவர்களை ஆதரிக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளையும் மக்களிடத்திலே தோலுரித்து காட்ட வேண்டும். அந்த கூட்டணியோடு சேர மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே அந்த கும்பலுக்கு துணை போகிற எடுபிடிகளையும் வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய தலைவர், கூட்டணியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், முத்தமிழறிஞர் கலைஞரின் கருத்தியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். உங்க திமுகவுக்கு தனிச்ச வாக்கு எவ்வளவுன்னு முதல்ல சொல்லு. 79 வருஷம் உதயசூரிய சின்னத்தை வச்சு இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, புறையோடி போனிய கட்டமைப்பு, கிளைக்கழகம், ஒன்றிய கழகம், மாவட்ட கழகம் எல்லாம் வச்சிருக்கீங்க. அறிவாலயம் வந்து பாராளுமன்ற கட்டடம் மாதிரி வச்சுருக்கீங்க. எல்லா ஊர்லேயும் அண்ணா அறிவாலயம், கலைஞர் வச்சுக்கிட்டு இது இருக்கு. எத்தனை 28 வளைய இது இந்த அலைவரிசைகள் வச்சிருக்கீங்க, தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் தனிச்சு நின்று வாங்க ஓட்டு காசு கொடுக்காம நம்ம 2 பேர் நேரடியாக திமுக நாம் தமிழர் 26 தேர்தல் ஏச்சு கருணாநிதி மகன், பிரபாகரன் மகன், 2 பேரும் சண்டை.
இதை 8 விழுக்காடை நீங்க தொட்டுருங்க, அப்புறம் நான் அரசியல் பேசுறது விட்டு போயிரு. நீங்க தனிச்சு நிக்கணும், ஓட்டு காசு கொடுக்கப்படாது. அது யாரு உங்க அப்பா சமாதியில வேண்டாலும் சத்தியம் பண்ணுவோம், இல்ல பொதுவா இந்த எங்க தாத்தா சமாதினால சொல்லுவோம், இல்ல உங்க குலதெய்வம் சொல்லுங்க, இல்ல என் குலதெய்வம் சொல்லுங்க, போய் சத்தியம் பண்ணிட்டு போட்டி போடும். சும்மா 8 விழுக்காடு 8 விழுக்காடு அவ்வளவு கோலமா போச்சா? அரை விழுக்காடு வச்சிருக்கவன இது கூட சேர்த்துக்கிறேன். நான் கேட்கறதுக்கு பதில் 8 விழுக்காடு இருக்குல்ல, எனக்கு 8 விழுக்காடு தான் இருக்கு, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. அப்புறம் நீங்க படிங்க அந்த வாசகத்தை. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று எழுதியிருக்கீங்க. அது கொஞ்சம் சின்ன மாறுதல் தேவைப்படுது. தமிழ்நாட்டை ஒருபோதும் தலை நிமிர விட மாட்டேன் என்று நீங்க எழுதுவீங்க. அதான் சரியான பதிவு. சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த இடத்திலே என் பரம்பரை பண்பாடு பறந்து போய்விட்டது. நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையிலே நின்று செத்து வந்த வீரனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்காத நீங்கள் கொழுப்படுத்து போய் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தீர்கள். கேவலம். தமிழ்நாட்டை எவனோ ரைமிங்கா போடுங்கன்னு இருக்கான். விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் வந்தாப்ல. இப்ப 5 வருஷம் கழிச்சு அதே இதை நம்ம பாட வேண்டியது இருக்கு. முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப அந்த பாட்டை நம்ம தான் பாடுறோம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. எவனாவது நல்ல ஆண்மகன் ஒரு தடவை இப்ப பாடுறா, போடுறான் அந்த பாட்டை, போடு பாப்போம். வீட்டு வாசல குப்பை வண்டிக்காரன் வருவான். குப்பை அல்ல வாரம் குப்பை, உங்க குப்பை நல்ல குப்பைன்னு பாடிட்டு வருவாங்க. காலையில் அதை பதிவு பண்ணி போட்டான். அதே மாதிரி தெருவா ஸ்டாலின் தான் வராரு, விடியல பாராரு, இதுதான் மக்களோட முடிவு. அது வார்த்தை சரியானது, அதுதான் மக்களோட முடிவு. முடிஞ்சிருச்சு. இதுல 2.0 வேற இருக்கு தம்பி. தம்பி 2.0 வேற இருக்கு. நீ 0 ஆகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கடா, டே நல்லா இருப்படா, உன்னை கும்பிடுறேன்டா. இல்லைன்னா ரொம்ப நாள் கத்த முடியாதா, ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்க செஞ்ச தவறு தான்டா உங்க பிள்ளைகள் இப்படி கத்திட்டு கிடக்குறான். ஒன்னு தெரியுமாடா, சேகுவரா இருக்கான்ல, கீவ விடுதலை புரட்சியாளன் சேகுவரா. அவன் எங்க பேரு நல்லா கவனிச்சுக்க, நண்பர்களோட உட்கார்ந்து படிக்கிறப்ப அரசியல் பேசிட்டு இருந்திருக்காரு. அரசியல் பேசும்போது அவங்க அப்பா அவன் செல்வந்தன்ல, இந்த மாதிரி நண்பர்களோட சேர்ந்து அரசியல் பேசுறதெல்லாம் விட்டு படிக்கிற வேலையை பாருன்னு. சேவர் அவங்க அப்பனை பார்த்து ஒரு புன்முறுவலை செஞ்சுட்டு, அப்பா நீங்க உங்கள் நண்பர்களோட இது மாதிரி சேர்ந்து அரசியல் பேசியிருந்தா நான் இதை பேச வேண்டிய தேவை வந்திருக்காதுப்பா, நான் படிக்க போயிருப்பேன். படிச்ச நீங்கள்லாம் நமக்கான சரியான தலைவரை தேர்வு செஞ்சிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள், உங்களுக்கு பின்னாடி வந்த பிள்ளைகள், நாங்க முச்சந்திலிருந்து கத்திருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. எந்த நிலைமையில எங்களை நிறுத்திட்டிய? இன்னும் நிறுத்துவிய எங்களை? என்ன விட்டா போயிருவிய? 1000 தான் இருந்தாலும் நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, 1000 தான் இருந்தாலும் நம்ம மதத்தை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. உன்னையே ஒரு காலத்திலையும் சரி செய்ய முடியாதுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு? படித்த பிள்ளைகள் துடித்து எழ வேண்டாமா? இந்த தீய ஆட்சி முறையை, அரசியலை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறை மலர வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் ஒவ்வொருத்தனுடைய லட்சிய துடிப்பா இருக்க வேணாமா? நேரம் மாத்திருக்க முடியாதா? இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. வரலாறு அரிய பெரிய வாய்ப்பை நமக்கு கையளிச்சிருக்கு. இப்பவும் இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. 4 மாதங்கள். நீ முடிவெடுத்தால் மாற்ற முடியும். நீ மாற்று. மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். நான் மாறுறேன், நீ மாறு, நாம் மாறிடுவோம், நாடு மாறிடும். இவ்வளவுதான். காந்தி என்ன நமக்கு கற்பிக்கிறார்? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாறுதலை நீ உன்னிலிருந்து தொடங்கு. உனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது.